மகா தான் இந்த வாட்டி பொங்கல் பண்டிகையை வந்து சிறப்பாக வந்து பொங்கல் வச்சு கொண்டாட போகிறாங்க அப்படின்னு சொன்னோன்னே செமையாக டென்ஷன் ஆயிடுறாங்க. வந்து ராஜலட்சுமி அப்படியே முறைச்சி பார்க்குறாங்க. என்ன இது அம்மா தானே எப்பவுமே பண்ணுவாங்க, ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா கேட்குறாரு. நீ அமைதியாக இருக்கியாப்பா, ஏன் பெரியவங்களுக்குலாம் வந்து இந்த வீட்டில் மரியாதையே கிடையாதா, இல்லை ஏற்று பேசுவீங்களா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே வந்து ராஜலட்சுமி பார்த்துட்டு மகா வந்து டென்ஷன் ஆயிடுறாங்க. ஒருவேளை அவங்களுக்கு பிடிக்கலையோன்னு சொல்லிட்டு வேணா பாட்டிமா அவங்களே பண்ணட்டும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன நீ மாற்றி மாற்றி என்னை ஏற்று பேசிகிட்டே இருக்கீங்க, ஏன் மருமக தான் ஏற்று பேசுகிறான்னா அவன் மாதிரி நீயும் ஏற்று பேசுறியா நம்ம அது மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்டு இல்லை ஏற்று பேசுறதுக்காக நான் சொல்லலை பாட்டி, அவங்களே பண்ணட்டுமே அப்படின்னோடனே நீ அமைதியாக இருமா, உனக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருமா, கண்டிப்பாக வந்து இந்த வாட்டி வந்து பொங்கல் வைக்க போகிறது, சாமி கும்பிட போகிறது எல்லாமே, விரதம் இருக்க போகிறது எல்லாமே வந்து நம்ம மகா தான், புரியுதா? இது வந்து நானும் தாத்தாவும் எடுத்த முடிவு, இதுக்கு நீங்கள் எல்லோரும் கட்டுப்படுவீங்களா மாட்டிங்களா? சூர்யாவோட அப்பாவும் வந்து சொல்கிறாரு, பெரியவங்க பேச்சுக்கு எதுக்காக இவங்க மரியாதை தராமல் இருக்க போகிறாங்க, கண்டிப்பாக வந்து ஒத்துப்பாங்கம்மா அப்படின்னு சொன்னோன்னே உடனே பூஜைக்கு தேவையான எல்லா ஏற்பாடும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அடுத்து வந்து இங்கே என்ன வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து மகா வந்து வெளியே வராங்க. அப்போ கரெக்டாக வந்து அங்கே வராங்க வந்து ராஜலக்ஷ்மி. என்ன ரொம்ப திமிராக இருக்க, உங்ககிட்ட தான் வந்து எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்கன்ற திமிரா உனக்கு, உங்ககிட்டலாம் நான் பேசக்கூடாதுன்னு நினச்சேன், உன்ன மாதிரி ஆளுங்கெல்லாம் மூஞ்சில் முழிக்கக்கூடாதுன்னு நினச்சேன், ஆனால் வேறு வழி இல்லை, என்ன பண்ணுறது, ஏன் தலையெழுத்து உங்ககிட்ட பேச வேண்டியதாக இருக்குது, நீ வந்து ஓவராக வந்து திமிரா இருக்க, நீ தான் பூஜை பண்ண போகிறன்ற திமிரா, நீ என்ன பூஜை பண்ணாலும் சரி என்ன செஞ்சாலும் சரி என் பையன் உன்னை ஆசீர்வாதம் பண்ணவே மாட்டான், உனக்கு வந்து நல்லதே நடக்காது கண்டிப்பாக, முக்கியமான விஷயம் என் பையன் மனசில் நீ இருப்பேன்னு நினைக்கியா, கண்டிப்பாக இருக்கவே மாட்டேன், அவன் ஏன் புள்ள ஏன் வளர்ப்பு, அவன் வந்து நான் சொல்கிறத மட்டும்தான் அவன் கேட்பான் புரியுதா, பரவாயில்ல நீங்கள் வந்து என்ன வேணாலும் நினச்சிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு போக பார்க்குறாங்க. என்ன திமிரா இருக்கா, நான் பேசிகிட்டே இருக்கேன் நீ பாட்டு போக பார்க்குறேன் அப்படின்னோடனே நான் என்ன சொன்னாலும் உங்களுக்கு அது வந்து வேறு பிரச்சனையாக தான் தெரியும், நான் பதில் தான் பேசுவேன், அதுக்குள்ளேயுமே நானும் உங்களை ஏற்று பேசுகிற மாதிரி உங்கள் பிள்ளைய திரும்பிட்டு வெளியே நிற்க வச்சுடுவார், என்ன இதெல்லாம் எனக்கு தேவையா, அதனால தான் நான் போகிறேன், இங்கே பார் மரியாதைலாம் போகிற வேலை வச்சுக்காது, நான் சொன்னது புரியுதா இல்லையா உனக்கு, என் பையன் உன்னை எக்காரணம் கூட ஏற்றுக்க மாட்டான், இந்த பூஜை புனஸ்காரெல்லாம் பண்ணுறதுலாம் நீ பேஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் நீங்கள் இப்படி தான் எப்போவுமே சொல்லிட்டு இருக்கீங்க, நான் வீட்டில் இருக்க மாட்டேன்னு சொன்னீங்க, இப்போ வரைக்கும் நான் வீட்டில் இருக்கேன், என்னை மருமகளை ஏற்றுக்க மாட்டேன்னு சொன்னீங்க, ஆனால் மருமகளை ஒவ்வொரு வேலையும் நான் செஞ்சிட்ருக்கேன், ஏன் அன்றைக்கி வந்து என்னை வீட்டை விட்டு வெளியே அனுப்ப பார்த்தீங்க, அப்போவும் நான் வீட்டில் தான் இருக்கேன், இந்த மாதிரி தொடர்ந்து வந்து எனக்கு வந்து நல்லது தான் நடக்குது, அதே மாதிரி இந்த விஷயத்தில் நல்லது நடக்கும், ஒரு வேளை நீங்கள் என்னை ஏற்றுக்கலாம்னா அவர் என்னை ஏற்றுப்பார், அவர் என்னை வந்து ஏற்றுக்கிற டைம் வந்து இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது, சீக்கிரமாக ஏற்றுப்பாரு நம்பிக்கை இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே வந்து செமையாக டென்ஷன் ஆகிடுறாங்க. என்ன நினச்சிட்டு இருக்கோம் மனசில், கண்டிப்பாக அதெல்லாம் என் உயிரோடு இருக்க வரைக்கும் நடக்கவே நடக்காது, நானும் ஏற்றுக்க மாட்டேன் என் பிள்ளையும் ஏற்றுக்க மாட்டான் புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. உடனே இதெல்லாம் வந்து சூர்யா கேட்டுறாரு. என் அம்மாக்கிட்டே வந்து நீ வந்து நான் ஏற்றுப்பாங்கன்னு சொல்கிறியா, அதெல்லாம் நடக்கக்கூட நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு மனசில் நினச்சிக்கிட்டு சூர்யா வந்து படிக்கட்டுலேருந்து இறங்கி வராரு. அப்போ மகா போக பார்க்குறாங்க. அப்போ மகா கிட்ட ஒரு நிமிஷம் அப்படின்றாரு. என்ன பூஜை பண்ண போறியா, ஆமாங்க அப்படி சொன்னேன், பூஜையை பண்ணு நல்லபடியே பண்ணு அப்படின்றாரு. ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. பூஜை நீ பண்ணு வழியை நான் தரேன் அப்படின்றாரு. அதை கேட்டு ஒன்றும் புரியாமல் மகா யோசிக்கிறாங்க, இவர் என்ன சொல்கிறாரு, என்னங்க பண்ண போகிறீங்க அப்படின்னோடனே வெயிட் அண்ட் சி அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. உடனே வந்து மகா வந்து இவர் என்ன பண்ண போகிறாரோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, பிரபா வந்து செமையாக டென்ஷன் ஆகிடுறாங்க. உடனே விஜய் வந்து பிரபா கிட்ட சமாதானப்படுத்துகிறாரு. நான் இந்த மாதிரி அனாமிகாவை சந்திச்சுட்டு வந்தேன், அதான் லேட்டு, எனக்கு 2 ஃப்ரெண்டு, அனாமிகா ஒன்று நீ ஒன்று, பேருமே எனக்கு முக்கியம் தானே அப்படின்னு நம்ம சொல்கிறாரு. அப்போ அவளும் நானும் ஒன்றாயிடுவோமா வேறு அப்படின்றாங்க. இல்லை நான் உன் பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்ல வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரி ப்ரோ சாரி ப்ரோ இதுக்கப்புறம் இது மாதிரி நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு சாரி கேட்குறாரு. சரின்றாங்க பிரபா.